வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, இப்போ சாம்சங் சந்தைக்கு ஒரு புதிய ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A53 5G. இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ப்ரிவியூ பார்த்துக்க போகிறோம். இந்த ஃபோன் வாங்கும்போது என்னென்ன திங்ஸ் வருது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள் பழைய மாடல் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத ஒரு குயிக் ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங் சிறிய சைஸுக்கு இருக்குது. அப்படின்னா உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர இன்னொரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது இதற்கான ஹை ஸ்பீட் டேட்டா கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் அதோட பின் சைடில், அந்த குட்டி பேக்கோட பின் சைடில் சிம் எஜெக்டர் தந்திருக்காங்க. இவ்வளோ தான், வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. அன்பாக்சிங் ஓவர். சார்ஜிங் அடாப்டர் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இந்த ஃபோனுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இனி ஃபோனோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு சாலியூடாக இருக்குது, அதே நேரத்தில் ஸ்லிம்மாக இருக்குது. அதாவது டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தெரியாது. ஆனால் கரெக்டாக அளவுபடி பார்க்கும்போது ஸ்லிம்மான ஃபோன் தான். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியாது. அளந்து பார்க்கும்போது அது ஸ்லிம்மான ஃபோன் தான். கரெக்டான சைஸிங்கில் இருக்குது. மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் ஸ்லிம்மான ஃபோன். ஃபோனோட சைஸ் மேட்ரு அப்படியே விட்டுருவோம். ஃபோன் ஸ்லிம்மாக இருந்தால் என்ன, ஸ்லிம் ஆகாமல் இருந்தால் என்ன, ஃபோனில் என்ன தந்திருக்காங்க அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். அதாவது ஸ்பெக்கை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். அதாவது ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா 6.5 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே. அதாவது யூனிக்காக தெரியும். பகல் நேரங்கள்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே கிளியராக தெரியும். இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸு அளந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் படி பார்த்தீங்கன்னா 16.40 சென்டிமீட்டரில் இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு 120 ஹெட்ஸில் இருக்குது. தாராளம். சூப்பர் டிஸ்பிளே. ஸ்க்ரீனு பெரிய ஸ்க்ரீனு, இன்ஃபினிட்டி ஓவில் வருது. 120 ஹெட்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பாயிண்ட் ஆஃப் வியூ பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க எக்ஸ்னாஸோட 12805nm ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய ப்ராசஸர்னால மேக்ஸிமம் உங்களுக்கு பக் இருக்காது. ஏன்னா இவங்களுடைய போர்டு, இவங்களுடைய ப்ராசஸர். அப்புறம் ஃபோன் ஸ்லிம்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதே மாதிரி ஃபோட்டோ, ஒரு ஃபோன் வாங்குறது மெயினாக ஃபோன் ஸ்பீடாக இருக்கணும். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் சிலர் வாங்குவாங்க மெயினாக. அப்படி பார்க்க போனால் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா, அதாவது மெயின் கேமரா, அது உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு 64 MB தந்திருக்காங்க. சாம்சங்கோட கேமராவில் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஃபோனை ஒரு 20 நாள் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட சாம்பிள்ஸ் ஃபுல் ரிவ்யூ நான் போடும்போது டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா 12 மெகாபிக்சல் தந்திருக்காங்க அல்ட்ரா வைடில் எடுக்கிறதுக்காக. அப்புறம் டெப்த்துக்காக இன்னொரு 5 மெகாபிக்சல் ஸ்பெஷலாக தந்திருக்காங்க. டெப்த்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்கும். கொஞ்சம் சொல்ல முடியாது, ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழமாக. அதை நம்ம சாம்பிள் பார்க்கக்கூடிய டைமில் செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிடலாம். டெப்த்துக்கு அப்புறமா மேக்ரோக்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. அதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறவங்களுக்கு, மேக்ரோ ஆர்டிஸ்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக எல்லா பிராண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 மெகாபிக்சல் தான் கொடுப்பாங்க. டெப்த்துக்கும் 2 தான் கொடுப்பாங்க, மேக்ரோக்கு 2 தான் கொடுப்பாங்க. இவங்க 5, அப்புறம் மேக்ரோக்கு 5 தந்திருக்காங்க. இது கொஞ்சம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பொதுவாக இவங்க இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. கேமரா விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 32 தாராளம் போதும். கேமராவுக்கு அப்புறமா பேட்டரி பேக்கப்னு எதிர்பார்க்க போனீங்கன்னா ஷார்ட்டாக சொல்ல போனால் 1000 mAh பேட்டரின்னு சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டான அளவுபடி பார்க்க போனீங்கன்னா 4860 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நல்ல பிடி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 25 வாட்டில் அப்படியே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் டோல்பி ஆட்டோமஸ் சவுண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் இயர்பட், ரொம்ப ஹை அண்டு இயர்பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட வித்தியாசம் உங்களுக்கு பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அதோட கோடிக் பேக் எல்லாமே சேர்த்து இந்த ஹார்ட்வேர் கூட ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்கப்புறமா ஃபோனுக்கு IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங் தந்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட்.
அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம், எதுவும் ஆகாது. 1 மீட்டர் ஆழம் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். 30 நிமிடங்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த அந்த பாசி எல்லாம் பிடிச்ச அந்த தண்ணியில் முக்குனிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை ஆகாது. வேணால் நான் ஒரு டெஸ்டிங் வேணால் லாஸ்ட் இயர் வந்து நான் உங்களுக்கு 51 வாட்டர் டெஸ்டிங் பண்ணி காமிச்சிருந்தேன். இதோட டெஸ்டிங்னா வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இதோட டெஸ்டிங் நான் உங்களுக்கு பண்ணுறேன், வாட்டர் டெஸ்டிங். இதுக்கப்புறமா ரேம் பார்த்தீங்கன்னா 6 GB தந்திருக்காங்க, 8 GB உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் 128 GB இருக்கும். அப்புறம் Android 12 OS தான். இங்கே வந்து One UI 4.1 இப்போ ரன் ஆகுது. 5G ஃபோன் 4.1 One UI வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். One UIனாலே மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பல வேலைகளை வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வசதி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபோனில் இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் தந்திருக்காங்க. ஃபோட்டோ எடிட்டிங்க்கு வந்து செப்பரேட்டாக இவங்களே ஒரு டெடிக்கேட்டடான ஆப் தந்திருக்காங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃபான ரிவ்யூ கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான். அதில் மேட்ச் பண்ணி நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம். நான் தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன். இந்த அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி டாப்பிக்கை வந்து மெயினாக கவர் பண்ணணும், எல்லாமே ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே ரெஸ்பான்ஸை கொடுக்கும்போது யார் என்னென்ன ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக் எடுத்து நான் கவர் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஃபுல் ரிவ்யூ வேணும்னா 20 நாள் இதை நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வித் சாம்பிளோட அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. இந்த அப்டேட் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.